பாண்டியன் ஸ்டோர் சீரியலில் அடுத்த ஒரு எபிசோடில் நம்ம அரசு இருந்துட்டு வீட்டு வேலை எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. வெளியே வாசல் பெருக்கி தண்ணியெல்லாம் எரித்து கோலம்லாம் கூட போட்டுட்ருக்காங்க. அதுக்கு அடுத்ததாக பார்த்திங்கன்னா நம்ம குமரவேல் வெளியே வராரு. வந்த உடனே பார்த்திங்கன்னா நைட்டு நடந்தது எல்லாத்தையும் யோசிச்சு பார்க்குறாங்க. பார்த்த உடனே பார்த்திங்கன்னா ஏதோ உங்கள் அண்ணன் நேர்மையானவன் அப்படி இப்படின்னு என்னென்னமோ சொன்னேன். ஆனால் கடைசியில் உங்கள் அண்ணன் எங்கள் பெரியப்பாக்கிட்டே இருந்து பணத்தை ஆட்டையை போட்டுட்டு போயிட்டான். ரூ. 1 இல்லை, ரூ. 2 இல்லை, 10 லட்ச ரூபா பணம் அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. என்ன நீ வாய்க்க வந்தது எல்லாத்தையும் ஒளறிட்டுருக்க, நீ எல்லாம் திருந்தவே மாட்டேன்னு எனக்கு அப்போவே தெரியும் அப்படின்ற மாதிரியே சொல்லிக்கிட்டு இருக்காங்க. தேவையில்லாமல் பேசிக்கிட்டு இருக்காத, நான் உண்மையை தான் சொன்னேன். அம்மா உங்கள் அண்ணன் எங்கே போயிட்டான், அவன் வீட்டில் இருக்க மாட்டானே, 1 வாரத்துக்கு நான் வரமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது ஒரு பொய்யை சொல்லிட்டு வீட்டை விட்டு வெளியே போயிருப்பானே அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. நீ தேவையில்லாமல் பேசிகிட்டு இருக்குன்னு நான் நினைக்கிறேன். எங்கள் அண்ணன் ட்ராவல்ஸ் விஷயமா வெளியில் போயிருக்காரு. ஒரு ஒரு வயசானவரை கூட்டிகிட்டு போயிருக்காங்க. அண்ணன் கார் ஓட்டினதா அவங்க கம்ஃபர்டபுளாகவே இருக்காங்க. அது மட்டும் கிடையாது, அவருக்கு எதுக்கும் மெடிக்கல் செக்கப்புக்காக சென்னை வரைக்கும் கூட்டிகிட்டு போயிருக்காரு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. என்ன சொல்லிகிட்டு இருக்க, மெடிக்கல் செக்கப்புக்கு சென்னை வரைக்கும் போயிருக்கானா அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஆமாம், மெடிக்கல் செக்கப்புக்காக தான் போயிருக்காங்க, அண்ணா அப்படி தான் சொல்லிட்டு போயிருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. அதுக்கடுத்து தான் நம்ம குமரவேல் இருந்துட்டு காசு அடிக்கடி காணாமல் போகிறது. அதுக்கடுத்து தான் இப்போது உடனடியாக 10 லட்சம் பணம் அவன் வீட்லேயும் கொடுக்கல அப்படின்னா பெரியப்பாவுக்கு ஏதாவது உடம்பு முடியாமல் போச்சான்னு சொல்லிட்டு ரொம்பவே ஷாக் ஆகுறாங்க. அதோடு முடிச்சிருக்காங்க.